சிவகங்கை ஆயுதப்படை அருகே உள்ள ஏடிஎம் மையத்தில் பணம் எடுத்த போது பயன்படுத்த முடியாத கரைப்படிந்த பழைய பணத்தாள்கள் வந்ததால் வாடிக்கையாளர் அதிர்ச்சியடைந்தார். சிவகங்கை மூத்தநகர் பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேஷ். இவர் தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகின்றார். இவர் வியாழக்கிழமை பிற்பகலில் சிவகங்கை 48 காலனி செல்லும் வழியில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கி ஏடிஎம்மில் வீட்டு தேவைக்காக ரூபாய் 10,000 பணம் எடுத்துள்ளார். கைக்கு கிடைத்த பணத்தை எண்ணி பார்த்த போது அனைத்து பணத்தாள்களுமே கரை படிந்து அழுக்கான அவற்றை மாற்ற முடியாத நிலையில் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். அவசர தேவைக்கு எடுத்த பணம் செலவழிக்க முடியாத நிலை ஏற்பட்டது குறித்து வேதனை அடைந்தார். இது குறித்து வாரச்சந்தை சாலையில் உள்ள முதன்மை வங்கிக்கு புகார் தெரிவிக்க சென்றார். ஆனால் ரமலான் விடுமுறை என்பதால் அங்கிருந்த காவலர் மறுநாள் வந்தால் மாற்றிக்கொள்ளலாம் என கூறினார். ஆனால் வீட்டு வேலை பார்ப்பவர்களுக்கு கூலி கொடுக்க வேண்டும் என்பதால் அங்கேயே நின்று புலம்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது வங்கியில் இருந்த அதிகாரி ஒருவர் வெளியில் வந்து அவரிடம் இருந்த பழைய பணத்தாள்களை மாற்றி கொடுத்து அனுப்பி வைத்தார். இது குறித்து பாதிக்கப்பட்ட ஆசிரியர் வெங்கடேஷ் கூறியது, வங்கி ஏடிஎம்மில் இது போன்ற பழைய பணத்தாள்களை வைத்து வாடிக்கையாளர்களை சிரமப்படுத்தும் பெண்கள் மற்றும் வயதானவர்கள் என்ன செய்வார்கள்? ஆகவே அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது போன்ற சம்பவம் நடைபெறாத வகையில் வங்கி நிர்வாகம் கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்தார். வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு இது எனக்கு தேவையா? இப்போ பேங்க் வந்து அலைஞ்சிக்கிட்டு மாட்டிகிட்டு இருக்கணும். பொதுமக்கள் யாராவது இப்போ ஒரு சாதாரண படிக்காத ஆளு ஒரு 200, 300, 500 எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நோட்டு வந்தால் பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க? மட்டும் கிடையாது, பின்னாடியும் பாருங்கள், பின்னாடியும் மோசமாக தான் இருக்குது. அப்படியேங்க 10,000 ரூபாயில் ஒரு நோட்டு கூட நல்லா இருக்கும். ஒரு நோட்டு 2 நோட்டுன்னா அலட்சியம்னு சொல்லலாமே. இத்தனை நோட்டு வந்து ஒரு ஏடிஎம் மிஷினுக்குள்ளே போகுதுன்னா இது வந்து கண்டிப்பாக அலட்சியம் கிடையாது, தெரிஞ்சே தான் நடந்துருக்கு. ஏதோ ஒரு நோட்டு 2 நோட்டு வந்திருக்கு அப்படின்னா பரவாயில்ல. என்ன ஏற்று இங்கே வந்தோம் சிவகங்கையில் 48 காலனி அந்த இடத்துல வந்து ஒரு எஸ்பிஐ ஏடிஎம் இருக்குது. நான் இன்றைக்கி சாயந்தரம் போய் 10,000 ரூபா பணம் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். பணம் வந்துச்சு, ஒரு பணம் கூட உருப்படியாக இல்லை. 500 ரூபா நோட்டு ஃபுல்லாக எல்லாமே டேமேஜ். இதெல்லாம் பாருங்கள், கரையாம்பூத்துலேருந்து தூக்கிட்டு எடுத்து வந்த மாதிரி இருக்குது. ஏதாவது ஒரு நோட்டு 2 நோட்டு வந்து மோசமாக இருந்திருந்தால் பரவாயில்ல, 10,000 ரூபாயும் இவ்வளோ மோசமாக இருக்குது. இது எப்படி இவ்வளவு மோசமான நோட்டு எப்படி ஏடிஎம்குள்ளே வந்துச்சு? நம்ம வந்து ஒரு பென்சிலில் எழுதின நோட்டை போட முடியுமா அதுக்குள்ளே? உடனே ரிஜெக்ட் ஆகுதில்ல. இப்போ இத்தனை நோட்டை உள்ளே வச்சுருக்காங்க. இது எப்படி நடந்திருக்கு இவ்வளவு மோசமான நோட்டு? இது வந்து ஒரு நோட்டு 2 நோட்டு இப்படி தப்பாக வந்திருந்தா பரவாயில்ல, இது வந்து தெரிஞ்சே நடந்திருக்கும். இது கண்டிப்பாக இந்த நோட்டு வச்சவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். இது வந்து இது மாதிரி சாதாரண ஒரு பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு 2,000 ரூபாய் எடுக்கிறாங்க, ஒரு வருதுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ண முடியும் அவங்களால? ஒரு வயசானவங்க வந்து எடுக்கிறாங்க, பஸ்ஸில் அவங்களால போக முடியுமா? இல்லை வீட்டுக்கு தேவையான ஜாமான் வாங்கிட்டு போக முடியுமா? இப்போ இந்த பணத்தை நான் இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு நான் கொடுக்கணும். இன்றைக்கி வந்து பேங்க் லீவு, நாளைக்கு வரைக்கும் நான் உட்காந்துருக்கணும். எனக்கு இந்த அலைச்சல் தேவையா? நாளைக்கு நான் காலையில் வரைக்கும் நான் அந்த பணத்தை மாற்றுறதுக்கு நான் மறுபடியும் நான் பேங்க் வரணும். இங்கே 1008 கேள்வி கேட்பாங்க, எல்லாத்தையும் நான் பதில் சொல்லி இதை மாற்றணும். எனக்கு இது தேவையா? வீட்டில் அத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, வீட்டில் கூலியாரெலாம் உட்காந்துருக்காங்க, வீட்டு வேலை பார்க்குறவங்க. எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. சிவகங்கையில் இருக்கக்கூடிய இந்த எஸ்பிஐ ஏடிஎம்மில் நின்று தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். இனிமேல் இது மாதிரியான தவறு நடக்கக்கூடாது, எந்த ஒரு பொதுமக்களும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். உங்கள் பேர் எது சொல்லுங்கள்? என்னோட பேர்